வணக்கம். ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா. பள்ளிப்பட்டு வடக்கு ஒன்றிய திமுகவினர் தீவிர தேர்தல் பிரச்சாரம். வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதியன்று மக்களவைத் தேர்தலை ஒட்டி அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 4வது முறையாக போட்டியிடும் டாக்டர் எஸ். ஜெகத்ரட்சகன் அவர்களை ஆதரித்து திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் பள்ளிப்பட்டு வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வெங்கடராஜகுப்பம் மற்றும் அருந்ததி காலனி ஆகிய கிராம பகுதிகளில் பள்ளிப்பட்டு வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் வழக்கறிஞர் சி. சீனிவாசன் தலைமையில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். திமுக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பொற்கால ஆட்சியில் செயல்படுத்தி வரும் திமுக அரசின் திட்டங்கள், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, மகளிர் கட்டணமில்லா விடியல் பேருந்து பயணம், புதுமைப்பெண் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களை விளக்கி அரக்கோணம் நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் டாக்டர் எஸ். ஜெகத்ரட்சகன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு சேகரித்தனர். ஒன்றிய திமுக செயலாளர் வழக்கறிஞர் சி. சீனிவாசனுக்கும் மற்றும் திமுகவினருக்கு வெங்கடராஜகுப்பம் மற்றும் அருந்ததி காலனி பகுதி பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு வழங்கி ஆதரவு தெரிவித்தனர். இந்நிகழ்வில் முன்னாள் ஒன்றிய செயலாளர் பி. ரவீந்திரநாத், ஒன்றிய கவுன்சிலர் எஸ். கே. சேகர், வழக்கறிஞர் சி. செந்தில்குமார், கே. ஆஞ்சநேயர், பி. வெங்கடபெருமாள், ஏ. கே. ரவி, ஈச்சம்பாடி தா. ஜெகதீசன், பள்ளிப்பட்டு எஸ். ஏ. கலில், வெங்கடராஜகுப்பம் ஊராட்சி கிளை கழக நிர்வாகிகள் மாதவன், முரளி, ராஜேந்திரன், ராதாகிருஷ்ணன், பாலமுனி, பாஸ்கர், ஜானகிராமன் உட்பட திமுகவினர் என திரளாக கலந்து கொண்டனர்.